ஹலோ எவ்ரிவன். நம்ம நம்மள்ட்ட வர கம்ப்ளைண்ட்டை தான் நம்ம வீடியோவா எடுத்து போடுவோம். ஆனா, இப்ப உலகத்திலே நடக்கிற பேசிக்கான பிரச்சனைய நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். எப்பயும் பால் உற்பத்தி ரூ. 1 ரூ. 2 தான் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனா தீவனம், டாக்டர் ஃபீஸு, மருந்து விலை எல்லாமே பல மடங்கு உயர்ந்து கொண்டு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாலோட உற்பத்தி 25% எப்படி அதிகரிக்கிறது? முக்கியமானது என்னன்னா, நம்ம செஞ்சுட்டு இருக்க செலவிலே கூடுதல் எந்த செலவும் இல்லாம நம்ம இந்த பால் உற்பத்தி அதிகரிக்க போறோம். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பதிவ பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு செக் பண்ணி உங்களோட கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. ரெகுலரா நம்ம செய்யற வேலை சின்ன மாற்றம் செய்ய போறோம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கங்க. பால் உற்பத்திக்கு முக்கியமான 4 பாயிண்ட் இருக்கு. அதை பத்தி நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பால் கறக்கக்கூடிய நேரம். காலையில 6 மணிக்கு பால் கறங்க. அப்புறம் மாலையில 5 மணிக்கு பால் கறங்க. இந்த டைம் ஏனென்றால் பால் கறக்கிற டைம் மாடு தயாராகிவிடும். அந்த டைம்ல நம்ம பால் கறந்தா பால் அதிகமாக கறக்க முடியும். அந்த டைமை விட்டுட்டு வேற டைம்ல கறந்தா மாடு பால் கறக்கிறது குறைஞ்சி விடும். இந்த தவிர நீங்கள் பண்ணீங்கன்னா பால் 1 நாளில் 2 நாளில் 3 நாள் இதேமாரி பாலோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அமைதியாக சொல்ல பால் கறக்கிறது. எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியான சொல்ல பால் கறக்கணும். பால் மடியில் ஸ்டோர் ஆகி இருக்கும். அதை வெளியேற்றுறது என்னன்னா, ஆக்சிடோசைக்கிளும் ஒரு ஹார்மோன் தான். அது வெளியேற்றும் மூளைக்கிட்ட சொல்லி பால் அப்போ தான் அதிகமாக கறக்க முடியும். அதேமாரி சத்தம், வெடி சத்தம் இதேமாரி கேட்டிங்கன்னா, அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரக்காமல் போயிடும். பால் கம்மியாயிடும். கறக்க முடியாமல் கம்மியாக போயிடும் உங்களுக்கு. முடிஞ்ச வரை சத்தம் இல்லாமல் சரியான டைமில் பாலை கறங்க. அப்போ தான் பால் அதிகமாக உற்பத்தி ஆகும். ஆக்சிடோசின் ஹார்மோன் அதிகபட்சம் 7 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம முடிந்த அளவு பாலை ஸ்பீடாக கறந்துக்கணும். ஏன் இந்த நான் 7 நிமிஷம் சொல்கிறேன்னா, கண்ணுக்குட்டியை பாலை ஊட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பால் கறக்க வந்தீங்கன்னா பால் சுத்தமாக கம்மியாகிடும். அதுக்காக தான் நான் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் 7 நிமிஷம் தான் சுரக்கும்னு நான் சொல்கிறேன். பாலை சரியான நேரத்தில் கறங்க. அதான் 3ஆவது பாயிண்ட்டு. இன்னொன்று நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, கண்ணுக்குட்டியை எப்பயும் நம்ம விடும்போது டைமு ஃபஸ்ட்டு பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே விட்டுருங்க. பால் கறந்ததுக்கு அப்புறம் அதை விடவே தேவையில்லை. ஏன்னா அதுக்கேற்ற கண்ணுக்குட்டிக்கு ஏற்ற பாலை ஃபஸ்ட் டைமே எடுத்துருக்கும். அதுக்கேற்ற மாரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 8 நிமிஷம் கிட்ட கண்ணுக்குட்டியை விடுங்க. அதேமாரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, மிஷினை நம்ம கறந்துட்டு மிஷினில் கறப்பாங்களா, அதிக பேர் மிஷினில் தான் கறப்பாங்க. கறந்துட்டு நம்ம 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு கை சுரப்பு கறக்கக்கூடாது. அந்த தவிர நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன்னா மிஷினில் கறந்ததுக்கப்புறம் பால் அதில் கொஞ்சம் ஸ்டோராக இருக்கும். உடனே நம்ம கை சுரப்பால் உடனே கறந்தாதான் பால் நம்மள்கிட்ட கரெக்டாக வந்துடும். இதனால கூட பாலோட உற்பத்தி ரொம்ப ரொம்ப குறையும். இந்த தவிர மெயினான பாயிண்ட், இதை விட்டுறாதீங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. 4வது பாயிண்ட் என்னன்னா, சரியான நேரத்தில் சரியான தீவனம் போடணும். இதுதான் 4வது பாயிண்ட்டு. தீவனத்திலே அதிகமாக வகை இருக்கு. பசு தீவனம், அடர் தீவனம், உடர் தீவனம், அப்புறம் குச்சி தீவனம், அதிகமாக தீவனம் இருக்கு. பால் கறக்கிற டைம்ல எப்பயும் நீங்கள் பசு தீவனம் போட்டுங்க. அப்பதான் பால் கறக்க கரெக்டாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது சாப்பிட்ருக்கோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பால் கறந்துட்டு இருக்கலாம். உடர் தீவனம், குச்சி தீவனம் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம வைக்கலாம். அது அதுக்கேற்ற சத்தை கொடுக்கும். பாலோட உற்பத்தியும் அதிகரிக்கும். உடர் தீவனம் சொல்லுவாங்க. அது சாயங்கால டைம்ல எப்பயுமே வைங்க. அதேமாரி வைக்கோல்லாம் சொல்லுவாங்க. வைக்கோல்லாம் அது எப்போ ரெஸ்ட் எடுக்குதோ அந்த டைம்ல போடுங்க வைக்கோல்லாம். இன்னொன்று என்னன்னா, மாடு எப்பயுமே 16 மணி நேரம் 18 மணி நேரம் ரெஸ்ட்ல விடுங்க. அப்பதான் நமக்கு ஏற்ற பாலோட உற்பத்தி அது கொடுக்கும். மேக்சிமம் இந்த சுல்லாங்கடியெல்லாம் ஒரு ஃபேனு மாரி நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க மாட்டை. இருக்கிறதுலே கொடூரமான ஒரு காலம் இருக்கு, மழை டைமு. மாட்டுக்கு ரொம்ப மோசமான டைம் அதுதான். அந்த டைம்ல நீங்க ஷெட்டு இல்லாம மாடை கண்டிப்பா வளர்க்கவே முடியாது. ஏன்னா அது உயிர் போறதுக்கு வாய்ப்பு அதிக பெர்சன்டேஜ் இருக்கு. ஏன்னா நானே பார்த்துருக்கேன். அதிகமாக பெரிய பெரிய மாட்டு பண்ணைகள்லாம் மேக்சிமம் ஃபேன் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஃபேனு வைங்க. இல்லைன்னா கொசுவத்தி
சின்ன சின்ன மாடு ரெஸ்ட் எடுக்கிற மாரி உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணாதான் மாடு வந்து முடிஞ்ச அளவு பால் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் நமக்கு. மாட்டை நம்ம பார்த்துக்கிட்டாதான் அது வந்து நம்மளை பார்த்துக்கும். எப்பயுமே வந்து மாட்டுக்கு பக்கத்தில் வந்து தண்ணி எப்பயுமே வச்சுருங்க. அது தேவைப்படும் போது அந்த மாடு வந்து குடிச்சிக்கும். அதுதான் மெயினான விஷயம் கூட. இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யார் யார் மாடு வச்சுருக்காங்களோ மேக்ஸிமம் வந்து அதிக பேர் வச்சுருப்பாங்க. யார் வச்சுருக்கோ அவங்களுக்கு இந்த ரீலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.